அல்லேலூயா. இந்த உபவாச நன்னாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இது முதல் பாகமாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வேத வசனத்தை நாளை காலை ஆராதனையிலே 2வது பாகம், நாளை மாலை ஆராதனையிலே 3வது பாகம் நான் தியானிக்க கர்த்தர் அருள் புரிவாராக. இந்த நாளிலே தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம். 6வது வசனத்திலே கடைசி பாகம், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதாவது நம்முடைய கூடாரத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில காரியங்கள் இருக்கிறது. நம் வீடு தான், ஆனால் அந்த வீட்டில் எப்படியெல்லாம் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில காரியங்கள் இருக்கிறது. அதே போல் வெளி உலகத்திலே, அதாவது சமுதாயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும். நம்மை சில காரியங்களுக்கு சூழ்நிலைகள் நம்மை வெளியே போக செய்யும். வெளியே போக செய்யும் என்றால் நீ போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதே சமயத்தில் போய் சில பேர் ஆசீர்வாதத்தை எழுந்திருக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய ஜனங்கள், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அழைப்புக்கு ஏற்றபடி, தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும்? ஒரு பிரதிஷ்டை காணப்பட வேண்டும். பிரதிஷ்டை இல்லாமல் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அவ்வளவு கனி கொடுக்கிறதா இருக்காது, பலனுள்ளதாக இருக்காது. உங்கள் பிரதிஷ்டை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், எந்த மார்க்கத்தை நீங்கள் தழுவுகிறீர்களோ அதற்கு ஏற்றபடி பிரதிஷ்டை இருக்கும். சில பேர் வஸ்திரத்திலே ஒரு பிரதிஷ்டை வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு கர்த்தர் அப்படி காட்சியிருக்கலாம். அதில் போய் இணைகிறெல்லாம் அதே போல் இருப்பாங்க. சில பேர் திருமணத்தில் ஒரு பிரதிஷ்டையில் இருப்பாங்க, திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று. அதில் போய் இணைகிறவரெல்லாம் அந்த பிரதிஷ்டையிலே கடைபிடிப்பார்கள். ஆனால் இப்படியாக மனுஷன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி பிரதிஷ்டைகளை திருடைய அழைப்புக்கு ஏற்றபடியும் அது இருக்கும், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் உனக்கு அந்த அழைப்பு இருக்கிறதா? புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொள்கிறதை போல சில காரியங்கள் காணப்படும். கொஞ்ச நாள் ஓடும், அதன் பிறகு அது ஓடாது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாள் என்ன செய்கிறார்? நீ போகையிலே ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளி உலகில் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தேவனுடைய மனிதன் அல்லது தேவனுடைய விசுவாசி நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்டு நீ புறப்படுகிறனாய் இருக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்னவென்றால், தேவனுடைய வெளிப்பாடு இருந்து நீங்கள் புறப்பட வேண்டும், அல்லது நீங்கள் புறப்படுகிற இடம் தேவனுடைய வெளிப்பாடு நிறைந்த இடமாக இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2 பங்கு. ஒன்று, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய வெளிப்பாடு இருக்க வேண்டும், தேவன் சொல்லி போக வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் போகிற இடத்திலே உண்மையிலே தேவன் அங்கு வாசம் செய்கிறவராக அந்த இடத்தில் இருக்க வேண்டும். 2. இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் 3வது ஒரு காரியம் இருக்கும். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு உறுதி இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதனாலே நம்முடைய பயணத்தை துவங்கிவிடக்கூடாது. இவைகள் சத்தியத்துக்கு உட்பட்டவைகள். இதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. குடும்ப வாழ்க்கையானாலும், அது ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும், பூமிக்குரிய வாழ்க்கையானாலும், உங்களுடைய வாழ்க்கையில் போகையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கூடாரத்தில் இருக்கிற பொழுது அது வித்தியாசமான ஒரு வஸ்திரம் இருக்கும். வீட்டில் எல்லோரும் என்ன, பெண்கள் என்ன உடுத்துவாங்கன்னு தெரியும், ஆண்கள் எப்படி இருப்போம்னு தெரியும். ஆனால் வெளியில் உலகம் என்று வருகிற பொழுது உங்கள் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? ஒரு பண்டிகைக்கு போகிற பொழுது அதற்கேற்ற வஸ்திரம் இருக்கும், ஆலயத்துக்கு போகிற பொழுது ஒரு வஸ்திரம் இருக்கும், நண்பனை பார்க்கிற பொழுது ஒரு வஸ்திரம் இருக்கும், கடத்தருக்கு போகிற பொழுது அது ஒரு வஸ்திரம் இருக்கும். ஏழையாக இருக்கிறவனுக்கு கூட இத்தனை பாகுபாடுகள், இத்தனை பிரிவுகள் வஸ்திரங்கள் இல்லை இருக்கும். பணக்காரன் நிறைய வச்சுருப்பான், ஏழை எண்ணிக்கையில் குறைய வைத்திருப்பான். பணக்காரன் விலை உயர்ந்தது வாங்கியிருப்பான். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு இருக்கிறவன் அவனுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி வாங்கியிருப்பான். ஆக மொத்தம் ஒரே வஸ்திரம் எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரம் காத்து கொள்ளாமல் போகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடி ஆரம்பிக்கும். சில பரிசுத்தவான்கள், தேவனோடு கூட வாழ்ந்தவர்கள், தேவனோடு கூட வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், இவருடைய போக்கிலும் வரத்திலும் தேவன் ஆசீர்வாதத்தை தேவன் எதிர்பார்த்த வண்ணம் இவர்கள் வாழ்க்கை காணப்படவில்லை.
அதுதான் காரியம். சில இடங்களிலெல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை காணப்படும். வித்தியாசமான சூழ்நிலை என்னவென்றால், அவர்கள் இஷ்டப்படி பயணப்படுவாங்க. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். என்னோட திருப்பி கொள்ளுங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதியை நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷன் பெலிஸ்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கென்று தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், போய் சில இடங்களிலே சிக்கிக்கொள்ளுகிற ஜனங்கள் உண்டு. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே சிம்சோன் 14வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது திம்னாத்துக்கு போய் திம்னாத்தில் பெலிஸ்தன் குமார்த்திகள் ஒரு பெண்ணை கண்டு என்று ஆரம்பிக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, அதுக்கு 13வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களை நடத்துகிறார், தேவன் உங்களை ஏவுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கர்த்தரால் நடத்தப்படுகிறது உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை பெறுகிறார். இந்த இடத்துல இந்த மனுஷன் அபிஷேகம் உடையவனாக இருக்கிறான். அவர் எங்கே போகிறார்? வனாந்திரத்துக்கு ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்கென்றே அவர் கடந்து செல்லுகிறார். அந்த இடத்துல பிசாசு அவனை சோதிக்கிறார். ஆவியானவரால் நடத்தப்பட்டு பிசாசுல சோதிக்கப்படுவதற்கு அவர் கடந்து செல்லுகிறார். ஒரு சோதனை நீ ஜெயிக்கிற வரை உன்னுடைய பயணத்தில் எந்த விதமான ஒரு திருப்பு முனையும் அல்லது ஒரு பெரிய பொக்கிஷமோ ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. சில பேர் போகிறாங்க, திரும்பி வருகையில் ஆசீர்வாதமாய் வருகிறாங்க. இந்த மனுஷன் அபிஷேகம் நிறைந்தவனாய், என்ன நசரே விரதம் பூண்டவனாய் புறப்பட்டு போகிறான். போகிறதன் முகாந்திரம் என்ன? ஜெயம் எடுக்க வேண்டிய மனுஷன் முதல் வசனமே சொல்லுகிறது, திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்தியை கண்டு திரும்ப வந்து தன் தாய் தகப்பனத்தில் பேசி அவளை கொல்ல வேண்டும் என்றான். அதாவது தனக்கு குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும். அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்க, குடும்பமாக எடுக்கிற பிரதிஷ்டை இது. அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது என்பது ஒவ்வொரு ஆவிக்குரிய குடும்பமும் எடுக்க வேண்டிய ஒரு பிரதிஷ்டை. ஆனால் கடைசி நாட்களே வசதிக்கும் வருமானத்துக்கும் விலை போய் விடுகிறாங்க. அதனால் பொண்ணை மாற்றிக்கலாம், அல்லது மணமகனை நம்ம என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நம்ம மாற்றிக்கொள்ளலாம் என்பதை போல் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இல்லறத்திலே பயன்படுத்த வேண்டிய ஒரு சில பிரதிஷ்டைகள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவை பெறாது இருக்கிற ஜனம், ஒரு மகளோ ஒரு மகனோ என் வீட்டுக்குள் வருவது அது அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காது என்ற ஒரு உறுதிக்குள் இருக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படி வேணால் அவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க, அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க, நம்ம மூலியமாக ரட்சிக்கப்படுவாங்க, அவங்களும் சபைக்கு வர்றாங்க. ஏதோ அந்த திருமணம் ஆவதற்கு 1000 விஷயங்கள் அந்த பிள்ளைகள் சொல்லும். ஆனால் வயதில் பெரியவர்கள் அல்லது ஆவிக்குரிய ரீதியில் பெரியவர்களாக இருப்பீர்கள் என்றால் கூடாரத்தில் ஆசீர்வாதம் சொல்லுகிறேன். இந்த விருத்த சேதன பிரதிஷ்டை அந்த காலத்தில் இருந்தது. பிரமாணங்கள் மூலமாக நியாய பிரமாணத்தில் விருத்த சேதனம் பெரிய காரியம். விருத்த சேதனம் இல்லாத இவரிடத்தில் எப்படி நம்ம போய் பெண் கொள்வது? இவன் சொல்லுகிறான், சகோதரனின் குமாரத்திலே எங்கள் ஜனம் அனைத்திலும் ஒரு பெண் இல்லையா என்று கேட்கிறாங்க. இவன் சொல்லுகிறான், என் கண்களுக்கு பிரியமானவன், அவளை கொல்ல வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, போகையிலே நீ வரவுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால் உன் கண்ணை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். உங்கள் கண் இருக்கிற என் கண்ணாடி உள்ள அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு பாருங்கள் கண், உங்கள் கண்ணை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அது எப்படியெல்லாம் பார்க்கும் என்று உங்களுக்கே தெரியாது. அது யார், என்ன, திருமணமானவளா, திருமணமாகாதவளா, வேறொருத்தன் பெஞ்சாதியா, அல்லது கைவிடப்பட்டவளா, அல்லது விதவையா, வாழை வெட்டியா, ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் கண்கள் பார்க்கறதும் பிரியம் வரும். அந்த கண்களுக்கு நீங்கள் கலிகம் போடுகிற பழக்கம் இருக்கிறதா இருக்க வேண்டும். பல காரியங்களை பார்க்கலாம், நிலத்தை பார்க்கலாம், நீரை பார்க்கலாம், வயல்வெளிகளை பார்க்கலாம். சில பேருக்கு நில ஆசை வரும், சில பேருக்கு பொன் ஆசை வரும், சில பேருக்கு பெண் ஆசை வரும், சில பேருக்கு பொருள் ஆசை வரும். இதற்கு கட்டுப்பாடே கிடையாது. 80 வயது கிழவனுக்கு கூட என்னென்னமோ ஆசை வரும். என்ன, நம்ம வீட்டை விட்டு தனியாக வந்து விடலாம், அந்த சிறுசுகள் வாழ்ந்து கொள்ளட்டும் என்ற ஒரு நப்பாசை வரும். ஏன்னா அங்கிருந்தால் எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழணும். இது வயோதிக காலத்தில் கையில் ஓய்வூதியம் இருக்கும், அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுற்றி கொண்டிருக்கும். இங்கே வாலிபனை போல். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பேரன் பேத்தி மருமக மகன் அல்லது மருமக மகன்
இவங்க எல்லாம் மருமகள் மருமகன் இவங்கெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவள் வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும், நெறிக்குள்ளே வர வேண்டும். அங்கே எப்படி வேணால் வாழலாம். அதனால் என்ன செய்யும், சில பேர் கோய்த்து கொள்வாங்க, சில பேர் ஏதோ பண்ணி அவர்கள் தன்னை வெளியாக்கி கொள்ள பார்ப்பார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, உன் கண்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். என்ன பார்வையில் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? வெளியில் வருகிற பொழுதே சொல்லுகிறேன், கண்களில் அந்த காலத்தில் விருத்த சேதனம் சரீரத்தில் நுனித்தோலில் மட்டும்தான். இப்பொழுது விருத்த சேதனம் சரீரத்தில் இல்லை, இருதயத்தின் நுனித்தோலில் இருக்கிறது. அந்த மன கண்களில் உனக்கு விருத்த சேதனம் வர வேண்டும். ஆலயத்துக்கு வருகிற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? பெண் கொள்வதற்கும் பெண் கொடுப்பதற்கும் பெண் எடுப்பதற்கும் அல்ல ஆலயம். ஆலயம் என்பது என்ன? அபிஷேகம் இறங்கையில் 2 கரங்களை உயர்த்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குள்ளாக வேண்டும். வானம் திறக்கப்பட வேண்டும். உன் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரு தாகத்தோடு வர வேண்டும். ஆண்டவருடைய செய்தியின் வார்த்தை என்னவாய் இருக்கிறது? என் வாழ்க்கை எப்படியெல்லாம் செப்பரேட்டப்பட முடியும்? இன்னும் எங்கு நான் பின்தங்கி இருக்கிறேன்? எங்கு நான் முன்னேறி கடந்து செல்ல? இதற்கும் நவநாகரிக உலகத்தில் உன் தேவைகளுக்கும் சம்மந்தம் இல்லை. இது தேவ ராஜ்யத்தின் தேவைக்கு நான் எங்கு காணப்படுகிறேன்? அப்புறம் என்னுடைய தேவைகள்லாம் தானாய் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஐயா, நான் எங்கே நிற்கிறேன்? என் கண்களை திசை திருப்புகிற எண்ணங்க, என் நினைவுகளை திசை திருப்புகிற எண்ணங்க. என் கண்ணை அப்படி திரும்பி பார்க்கிறதுக்கு காரணமே என்னுடைய மன எண்ணங்கள். நான் தோற்று விட்டேன். இல்லை, இட்ஸ் எ ரியல் கன்ஃபெஷன், ரைச்சியஸ் கன்ஃபெஷன். ஒரு ஃபஸ்ட்டு லைன்லேயே நம்ம ஆடுது வண்டி. வாலிபன் தான் கன்னிகையை பார்ப்பான், இல்லை வயோதிகனும் கன்னிகையை பார்ப்பான். அதனுடைய பொருள் என்ன? இச்சை என்பது மட்டுமல்ல, தன் குமாரனுக்கு ஒரு மருமக தன் குமாரனுக்கு மனைவி ஆக்கி கொள்ள துடிப்பான். இதெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் ஆலயத்தில் வந்து அமர்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால், கண் சுருகினவனாய் காணப்படுகிறான். யார் அந்தகன், யார் குருடன், என் ஊழியக்காரனே அல்லாமல் வேறு யார் என்று ஏசாயாவிலே ஆண்டவர் உரைக்கிறார். இப்போ பாருங்கள், கண் பார்வை என்பது கண்ணெலாம் நல்லா தெரியும், ஆனால் என்னுடைய பார்வையெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அவன் கண்ணுக்கு பிரியமானவை, கண்ணுக்கு பிரியமானவை, கண்ணுக்கு பிரியமானவை. அவள் பின்னணி என்ன, தாய் என்ன, தகப்பன் என்ன, ஒரே வார்த்தை தெரியும். பெலிஸ்தர்கள் 4 நட்சத்திரம் பார்க்கிறவர்கள். ஏசாயாவில் வாசிக்கிற 2ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தர்கள் நியாயத்துக்கு கட்டுப்படாத ஜனங்கள், பெலிஸ்தர்கள் இஷ்டப்படி வாழுகிற ஜனங்கள். பெலிஸ்தர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், தங்களுடையதாக்கி கொள்வார்கள். ஏதாவது துறவு பார்த்தாங்கன்னாக்கா, வெட்டினவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஜனத்திரல்கள் அதிகமாக கொண்டு வந்து இது எங்களுடையது என்பார்கள். அப்படியே ஈசாக்கு ஒரு நாட்கள் நடந்தது. பெலிஸ்தர்கள் அதை தோற்று போடுகிறது, அழிக்கிறதுலே 1ஆம் நம்பர் ஆளுங்க. இது எங்கே போய் முடிகிறது? யோவான் 10:10 போய் முடிக்கிறது. சுபாவ கிளைகள் சொல்லுகிறேன். எந்த சுபாவ கிளையும் தெரியாமல் கண்களுக்கு பிரியமாக இருக்குது, கண்களுக்கு பிரியமாக இருக்குது, கண்களுக்கு பிரியமாக இருக்கிறது. இது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், வயதிகளாக இருக்கட்டும், வயது சென்றவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும். ஒரு பெண்ணை அவன் இச்சையோடு பார்க்குறான், அந்த மாதிரி நான் சொல்லலை. ஆலயத்துக்கு வந்து பார்க்குற பொழுது நாங்கள் என்ன ஐயா திருமணம் தானே செய்யணும்னு நினச்சோம். அதெல்லாம் ஐயா, அதெல்லாமா இந்த இடம். தேவ சமூகம் என்பது என்ன? நித்திய விவாகத்துக்கு என்று நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறதுல ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணத்தில் நான் பிரவேசிக்கணும். சரி, நான் ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொண்டார், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். அதை வைத்து நான் ஆலயத்துக்கு வருகிறத வைத்து நீங்கள் ஆட்டுக்குட்டியுடைய திருமணத்தில் போவீர்கள் என்று சொன்னால், அந்த விசுவாசம் குருட்டு விசுவாசம். அந்த ஆட்டுக்குட்டியோட திருமணத்துக்கு போவதற்கு முதல்ல என்ன வேண்டும்? உங்களுக்கு எனக்கும் கல்யாண வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு இருக்கிறது, கல்யாண வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும். அந்த கல்யாண வஸ்திரம் தரிக்கப்படாமல் நாம் போக முடியாது. கல்யாண வஸ்திரம் என்பது என்ன? அந்த வஸ்திரம் கரைபடுகிற பொழுது, இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடுகிற பொழுது கல்யாண வஸ்திரம் கிடைக்காது. இது போத்தீஸ்லையோ இல்லை இதுலையோ இங்கே போயெல்லாம் வாங்குகிற வஸ்திரம் இல்லை, இது கல்யாண வஸ்திரம். இது ஆட்டுக்குட்டியோட கல்யாண வஸ்திரம், ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம், பரிசுத்தமாக்கப்பட்ட வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடப்பட. இப்படி தான் மாம்ச ரீதியாக கண்ணை பார்க்கும். இந்த பெண்ணை நான் கொல்லலை, இல்லை இந்த மனுஷனை என்னுடைய மருமகனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், மருமகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எதிர்காலத்துக்கு ஏற்றபடி அந்த கண் பார்வை போகக்கூடாது. நம்ம கண்கள் எங்கே இருக்க வேண்டும் என்றால், நம்ம கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும். போவதற்கு முன்பு உங்களுடைய மனக்கண்கள் எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அகக்கண்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், மனக்கண்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இதில் வாயெல்லாம் பேசாமல் கூட இருக்கும், கண்கள் ஒண்டி பார்த்துரும், மனசு ஆசைப்பட ஆரம்பிச்சு. கண்களுக்கு பிரியமாக இருக்கிறா. 14வது வசனத்தில் 1வது வசனமே அவனை காண்கிறான், 2வது வசனத்தில் பிரியப்படுகிறான், 3வது வசனத்தில் அவன் என்ன செய்கிறான்?
4வது சொல்லுகிறது, பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டுபடி கர்த்தருடைய செயல் என்று அவன் தாயின் தகப்பனை அறியாதிருக்கிறாங்க. அக்காலத்தில் பெலிஸ்தர்கள் இவர்களை இஸ்ரவேலை ஆண்டார்கள். இது ரகசியமான ஒரு வேத ரகசியம் நிறைந்த வசனம், இந்த 4வது வசனம். அதனால் இந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமணம் என்று நினைக்காதீங்க. இதனால் இவனுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு ஜனங்களை ரட்சிக்கிறதல்ல. நீங்கள் ஊழியம் செய்கிறது உங்கள் பரிசுத்தத்தை நிலைக்குலைய செய்து பரிசுத்த குலைச்சல் ஆக்கி ஒரு ஆத்மாவை கொண்டு வர முடியாது. உங்கள் ஊழியம் கண்ணிக்கூடாது. நீ போகையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை தவற விடுகிறாள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஆதியாகமம் புத்தகம் 13வது அதிகாரம் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு நல்ல அருமையான நீதிமானாய் லோத்து காணப்படுகிறான். ஆபிரகாம் நிழலின் கீழ் இருக்கிறவர கடைசியில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவனுக்கு கண்ணுக்கு பிரியமான ஒரு இடம் தெரிகிறது. என்ன? சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பு அது எப்படி இருக்கிறதா? கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்கிறது, ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கிறது. அதில் என்னென்னலாம் இருக்கிறதா? நீர்வளம் இருக்கிறது, நிலவளம் இருக்கிறது. பாருங்கள், அது இட ஆசை, மண் ஆசை, மண்ணிலிருந்து வருகிற பொன் ஆசை. அந்த தேசத்தினுடைய கலாச்சாரங்கள் கட்டுப்பாடற்ற கலாச்சாரங்கள், ஓரின சேர்க்க, விக்கிரக ஆராதனை, பாவம் தலைவிரித்து ஆடுகிற ஒரு தேசம். அந்த இடத்துல வாழ்ந்தவர்கள் மகா பாவிகளாக இருந்தார்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். மகா பாவி, சாதாரண பாவி இல்லை, மகா பாவியாக இருந்தார். மகா பாவி, பாவத்தில் ஊறின சந்ததி, நீதிக்கு மறித்த சந்ததி. பாருங்க, உங்கள் கண் பார்வை எதில் இருக்கிறது? யாருன்னா எப்பனா இருக்கட்டும், ஐயா நான் போவேன் அங்கே சம்பாதிப்பேன், நான் போவேன் அங்கே பிரச்சனை, அங்கே தான் ஆரம்பிக்கிறது. நம்ம பரிசுத்தமாக இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உனக்கு முன்னே தேவன் போனால்தான் அது நடக்கும். உங்களுக்கு முன்பு தேவனுடைய சமாதானம் போனால் தான், உங்களுக்கு முன்பு தேவனுடைய மகிமை போனால் தான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் உங்களுக்கு முன்னே கர்த்தருடைய மகிமை கடந்து செல்லும். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பு கடந்து செல்லும். இந்த மனுஷன் போகிறான், கொஞ்சம் நாட்களை சிறைப்பட்டு போய்விடுகிறான். அந்த ராஜாக்களுடைய ஆதிக்கங்கள் எதை குறிக்கிறது? உலகத்தின் அதிபதியாக பிசாசை குறிக்கிறது. சோதோம் கொமோரா ராஜாக்களிடத்தில் ஏதோ அரசியல் சர்ச்சை ஏற்படுகிறது, இவனை அப்படியே சிறைப்பிடித்து விடுகிறார். ஏதோ ஒரு காரணத்தில் நீ சிறைப்பட்டு போய்விடுகிறாய். ஏன்? ஆரம்பித்ததை போல இல்லை உங்கள் வாழ்க்கை. தலைமைத்துவம் கிடையாது, தேவ வார்த்தை கிடையாது, தேவனுடைய எச்சரிப்பு கிடையாது. முழு கவனமும் அதன் மீது அமர்ந்து விடுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, முழு கவனமும் அதன் மீது இருக்கிறது. எதன் மீது நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதன் மீது இருக்கிறது. இது ஆசை என்னது? என்ன? உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஆசை, பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்குற ஆசை, அதெல்லாம் நியாயமான ஆசை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது என்ன ஆசை? மாம்சத்தை தூண்டுகிற ஒரு ஆசை. நேரே அந்த லோத்து அதில் கல்லிய கூற நினைக்கிற ஒரு பார்வை. அது அந்த சோதம் கொமோரா பட்டணத்தில் நான் போய் குடியேற போகிறேன், என்கிட்ட பணம் வந்து விட்டது. 13வது அதிகாரத்தில் சாராளுடைய சிறையிருப்புக்கு பிறகு, சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அந்த பெரிய தொகை வருகிறது. பெரிய ஆசைகளுடைய இந்த 2 பேர் காணப்படுகிறார்கள். ஆபிரகாம் பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த பணம் வந்த உடனே அவனால் இருப்பு கொள்ள முடியவில்லை. கிருபை வந்த உடனே இருப்பு கொள்ள முடியாது. அபிஷேகம் வந்த உடனே இருப்பு கொள்ள முடியாது. அப்பொழுதுதான் இருக்க வேண்டும். அதுதான் தேவ சத்தியம். நீ போகையில் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய்? அந்த பலவீனத்தை போகிறதே பாவ பட்டணத்தை நோக்கி போகிறது. எதற்கு? சாராய கடையை நோக்கி ஒருத்தன் போகிறான்னா, நான் சில்லற மற்ற தான் போகிறேன்னு கேட்டார் ஆரம்பத்தில். அப்புறம் அந்த மதுபான வாசனை நாத்தமாய் ஃபஸ்ட்டு தெரியும். அதன் பிறகு அதை முகர ஆரம்பிப்பான், அதன் பிறகு பழக ஆரம்பிப்பான், அதன் பிறகு பேச ஆரம்பிப்பான். அது பிறகு என்ன நடக்கும்? சில்லறையே இல்லாத வெளில வர்ற அளவுக்கு ஃபுல் முடா குடிகாரன் ஆகிடும். ஆரம்பம் இவன் முதல்ல போக ஆரம்பிக்கிறான். பாருங்கள், 5வது வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் புத்தகம் 14:5, அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. நீ பெலிஸ்தரை நீ ரட்சிப்பதெல்லாம் சரிதான், ஆனால் உன் பிரதிஷ்டையை பங்கம் வருவிக்காமல் நீங்கள் செய்ய வேண்டும் காரியம். என்ன பங்கம் வருவிக்காமல்? திராட்சை சம்பந்தப்பட்ட எந்த காரியமும் என்னுடைய சரித்துக்குள்ளே சேரக்கூடாது. ஊழியம் செய்கிறார்கள், என்ன பிரதிஷ்டை தெரியாது. ஏன் இந்த வஸ்திரம் அணுகிறீர்கள்? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? தலைமை சொல்லுகிறது, நாங்கள் அதனால் இருக்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் தேவன் எழுந்தருளி சொல்லுகிறவராக இருக்க வேண்டும், இல்லது உங்கள் மேல் இருக்கிற தலைமை உங்களை சரியாய் நடத்துகிறதா இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு எப்படி அது சரியான தலைமை என்று கேட்டால், ஆவி ஆத்மா சரீரத்து மீது ஒரு பரிசுத்தம் காணப்படும். when you obey the direction of your higher hierarchy, you will be bestowed with a special protection of holiness in body, soul and spirit. இல்லைன்னா தள்ளாடுதல் வந்துடும்.
அவனும் சரியான விதத்தில் இருக்கிறவனா தான், நல்ல அபிஷேகத்தில் இருக்கிறவங்க தான் சரியான ஆட்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் எவர்களை ஏவினாரோ அவர்களைத்தான் அவர்கள் தொட்டு ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி இந்த ஊழியத்துக்கென்று அனுப்பி வைத்தார்கள். அது என்ன ஊழியம்? தர்ம படத்தை சுமந்து செலுக்கிறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பலவீனமான ஆட்கள் இருந்தாக்கா அந்த ஊழியமே அவர்களை வாரி போட்டு விடும். அதாவது நாசமாகிடும். கை சூடாக இருக்கிறான், பண ஆசை இருக்கிறது, அவங்ககிட்ட அந்த ஊழியத்தை கொடுக்க முடியுமா? இந்த அப்போஸ்தலர் என்ன செய்கிறாங்க? நாங்கள் ஜபம் பண்ணுகிறதும் வேத வசனத்தை போதிக்கிறதும் அப்பம் பிட்கிறதுலுமே இல்லாமல் வேறு எதுலையும் நாங்கள் தலையிட மாட்டோம். இதற்கென்று ஜனங்கள் எழுப்பி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். கோடிக்கணக்கான பணங்கள் போனாலும் பிரச்சனை இல்லை, எங்கள் கவனம் எல்லாம் பணத்து மேலே இல்லை ஐயா, ஊழியத்தின் மேலே. பணத்தை எல்லாம் வேற ஒருத்தரை ஹேண்டில் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நடக்குமா? நடந்த தொட்டு தான் பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறார். அவங்க மனம் அதுதான். இந்த சரீர ஆலயமாக இருக்கிற பொழுது இந்த ஆலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மனதில் என்ன செய்ய வேண்டும்? பணம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் நான் அதிகமாக நாட்டம் செலுத்துவதில்லை. எடுத்தோன்னே விலை கேட்பான், எடுத்தோன்னே எப்படி பணம், இதற்கு என்ன பணம், இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய நினைவுகளாக இருக்கிறது இல்லை. இதெல்லாம் என்னென்னா சீடர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு 5 அப்பம் 2 மீன் 5000 போஷித்த தேவன் சொல்லுவதற்கு முன்பு இவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறாங்க 200 பணம் ஆகும், இப்பொழுது பணம் இல்லை, இவர்களை அனுப்பிவிடும். சொல்லுகிறது இன்னார் என்று தெரியாமலே அவர்கள் பேசுகிறது இன்னார் என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் இயேசுவோடு பயணப்படுகிறாள் இன்று அப்படிப்பட்ட சீற்ற குற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வந்ததும் மனுஷர்கள் தான். மத்தேயு மார்க்கு சுவிசேஷ புத்தகங்கள் வந்ததும் சீடர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. நடுவில் கிரியை செய்கிறது என்னவென்றால் அபிஷேகம். அபிஷேகம் இந்த அந்நிய பாஷை மட்டுமல்ல, நல்ல பகுத்தறிவோடு, ஆவிக்குரிய பகுத்தறிவோடு, நல்ல ஞானத்தோடு, நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு செயல்பட வேண்டும். பணம்லாம் சேகரிக்கிறோமே, நான் என் பையனை அனுப்புகிறேன், என் மருமகனை அனுப்புகிறேன், நான் போய் நிற்கிறேன்லாம் சொல்லாமல் மொத்தமான விசுவாசம், முழு விசுவாசம் கர்த்தர் மீது வைக்கப்படுகிறது. ஐயா நீர் பார்த்து கொள்ளும், திருநானா நீர் பார்த்து கொள்ளும், ஊழியத்தை ஆசீர்வதிக்கப்படுகிறதானா நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையாக இருந்தானா ஆசீர்வாதம் பெறுவோம். இல்லைன்னா அவன் அந்த ஊழியத்தை காசு எடுத்து சாப்பிடுகிற பொழுது அதனுடைய புண்ணியங்கள் எல்லாம் அவனுக்கு சேர்ந்துடும். அதை இப்போ கண்ணாலே தெரியுமே. எல்லாம் வேத வசனத்தின் வழியாகவே அவர்கள் பார்க்குறாங்க. இல்லை, எதுக்கு நான் சொல்லுகிறேன்னா, போகையில் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதல்ல நீ ஜெயிக்க வேண்டும். எதில் ஜெயிக்க வேண்டும்? கண்ணை ஜெயிக்க வேண்டும், மண்ணை ஜெயிக்க வேண்டும், உன்னுடைய பொண்ணை ஜெயிக்க வேண்டும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் நமக்கு இடத்துல கற்றுக் கொடுத்துருக்கிறார், நமக்கு அன்னிகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார். போனோன்னே அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், எனக்கு அதுதான் ஆசையாக இருக்கிறது, நான் அங்கே தான் போகிறேன். எங்கே போக போகிறீர்கள்? நான் அந்த திம்னாத்துக்கு தான் போகிறேன், பெலிஸ்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன், அந்நிய ஸ்திரீடாதே, அது வேணாம், இல்லை அதுதான் எனக்கு வேணும். இது தவம் பெற்ற பிள்ளை, இது ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை. இது கர்த்தருடைய தூதர்கள் சொல்லலாம், சிம்சோனை இப்படி வளர்க்க வேண்டும், இந்த பேரை வைக்க வேண்டும், இந்த பிரதிஷ்டையில வளர்க்கப்பட வேண்டும். அதெல்லாம் கேட்டதுனால இந்த பெற்றோர்கள் அதெல்லாம் உணர்ந்து கூட திருமணமான விஷயத்தில் பிள்ளையோடு கூட இணைந்து விடுகிறாங்க மாம்ச ரீதியாக. உடனே பாலசிங்கம் எதிர்பட்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, நீ சிங்கங்கள் மீது நடப்பாய். இங்கே சிங்கங்களோடு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியான இறங்குகிறார், ஜெயம் எடுக்கிறான். நசரே விரதம் தீட்டுப்படுகிறது. நசரே விரதம் தீட்டுப்படுகிறது என்றால் 8ஆம் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் பார்த்தால் நசரே விரதத்தை குறித்து தெளிவு கிடைக்கும். இந்த நசரே விரதம் என்னவென்றால், செத்த பிரேத நிலை போனால் இவன் ஆசனத்தில் போய் இவன் தலையெல்லாம் சிரைத்து கொள்ள வேண்டும், புறா குஞ்சுகளை கொடுக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும். அதன் பிறகு அந்த முடியெல்லாம் வளருகிற வரைக்கும் அவன் காத்திருக்கணும். அப்படி தான் அந்த பலன் திரும்பி வரும். இங்கே எதுவுமே தெரியல. அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறதை போல போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஒரு ஒளிமறைவற்ற வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை? அந்த இடத்துல தான் இவருக்கும் அவர்களுக்கும் இடைவெளி தெரிகிறது. பயணத்தில் எல்லாம் ஒன்றா தானே போனாங்க, எப்படி தெரியாமல் இருக்கு? எல்லாம் ஒரே வீட்டில் தான் வாழ்வாங்க, கணவனும் மனைவியும். தாய் தகப்பனும் பிள்ளைங்களும் ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் ஒளிவு மறைவு இருக்கும். பிரதிஷ்டை மாசுபடுகிற பொழுது உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையை ஆரம்பத்தில் கொடுக்காது. ஆரம்பத்தில் விரிசல் விட ஆரம்பிக்கும், உறவு கலைக்கப்படுகிறது. பிரதிஷ்டை என்பது என்ன? இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் உங்களிடத்தில் கர்த்தர் கொடுக்கிறார்.
அந்த இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தில் நீங்கள் ஈடுபடுகிற பொழுது, உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற பொழுது அதற்கேற்ற பிரதிஷ்டை இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த பிரதிஷ்டை மனுஷ பிரியத்தின்படி அல்ல, தேவ பிரியத்தின்படி வர வேண்டும். தேவன் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோரோ அதை செய்ய வேண்டும். அதுவே பழக்கமாகும், அதுவே உங்கள் வாழ்க்கையின் கலாச்சாரமாகும், அதுவே உங்களுக்கு ஒரு அடையாளமாய் மாறும். ஐயா, அந்த மனுஷனிடத்தில் போக முடியாது, இதை குறித்து பேசவே முடியாது. இதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவ சாயலை கொடுக்கும், கெடுக்கும். இதில் மீறுகிற பொழுது சொல்லுகிறேன், எதுவுமே தெரியாது, எல்லாமே போகிறது வருகிறது. சில நாளைக்கு பின்பு அவளை விவாகம் பண்ண திரும்பி சிங்கத்தின் உடலை பார்க்கிறோம். செத்த பாவம். சிங்கம் எதை குறிக்கிறது? பழைய பாவம், மேற்கொண்ட பாவம். அதிலே ஒரு தேனடை இருக்கிறது. ஐயா, அந்த காலத்தில் எல்லாம் வேணான்னு சொல்லி விட்டுட்டு தான் வந்தாச்சு. மறுபடியும் அது தொடர்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபனுடைய விஷயத்தில் இப்போ பார்க்குறோம், போகையில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். போகிற பொழுது ஒன்றும் இல்லை கையில். பெத்தேல் இருந்து சொல்லுகிறார், ஐயா, நான் திரும்பி வருகையில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்றால் உமக்கு தசமாகம் செலுத்துவேன், கோலும் தடியுமாய் போகிறேன், என்னை ஆசீர்வதியும். கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். நாம் போகிறோம். கர்த்தர் 20 ஆண்டு காலம் கழித்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பழைய பெத்தேலுக்கு நீ எங்கு ஆபத்து காலத்தில் தான் இந்த பெத்தேலுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பெத்தேலுக்கு போக சொன்னால் பெத்தேலுக்கு வர்றதில்லை. 7 எல்லாகே என்ற ஒரு பலிபீடத்தை சீகே மண்ணிடத்திலே காசை கொடுத்து 150 வெள்ளி சேக்கல் கொடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். பாருங்கள், இது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவன் எதிர்பார்க்கிற காரியம் சொல்கிறேன், சொன்னதை செய்ய வேண்டும். யார் சொன்னதை? தேவன் சொன்னதை. விசுவாசியினுடைய பார்வையில் அவன் சொன்ன பொறுத்து அவன் செலுத்தினால் போதும். ஆனால் ஊழியர் வட்டாரத்தில் என்ன நடக்குது என்றால், தேவன் அது பொறுத்தென்ன, பிரதிஷ்டை என்பது தேவன் விரும்புகிற காரியம் உன்னிடத்தில் நிறைவேற வேண்டும். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குது. உங்களால் முடியாததை கர்த்தர் எதிர்பார்க்க மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. துவக்கம் லாபான் வீட்டுக்கு போனது விக்கிரக ஆராதனையற்ற ஒரு குடும்பத்தில் போய் நாம் ஜீவியம் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி தான் உள்ளே போச்சு. வெளில வருகிற பொழுது ராகல் அந்த சொருபங்கள்லாம் திருடி கொண்டு வந்து விடுகிறான். அது நம்ம ஐயா யாக்கோபுக்கு தெரியும். ஆனால் தெரியாததை போல் ஒரு கன்சாட்டை. பிரதிஷ்டை மாசுபடுகிறத எத்தனை ஆண்டு கழித்து வந்தாலும் உங்கள் பிரதிஷ்டை மாசுபடுகிற கர்த்தர் பார்க்கையில் பெலன் போய்விடும். கர்த்தர் கைவிட்டதை போல காணப்படுகிறது. ஒரு ஊழியக்காரனுடைய பெண் தீட்டு படலாமா என்று கேட்டால் எல்லாரும் வாயிலே அடைத்து கொள்ளுவாங்க. என்னது போதகர் பெண்ணா? இது பெண் மீது தவறு இல்லை. தீனால் தீட்டுப்பட்டு போனது. அவள் படி தாண்டி போனால், அவள் இது பண்ணால் அது போனால், படி தாண்டாமல் அப்படியே குச்சி போனாலும் சரி, லிஃப்ட்டில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, பாதுகாப்பு எப்படி போகிறது? பிரதிஷ்டையில் அசட்டை காணப்படுகிறது. அவள் தீட்டுப்பட்டு போகிறாள். அதன் பிறகு அந்த ஊரே கலவரம் உண்டாகிறது. அதன் பிறகு பாருங்கள் என்ன சொல்லுகிறார் இந்த யாக்கோபு, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தேவதைகள் எல்லாம், தேவர்களுடைய விக்கிரங்களை இடத்துல கொடுத்து விடுங்க, கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து விட்டு நாங்கள் கடந்து சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த மனுஷன் நீதிமானாகிய லோத்து போய் சோதம் கோர பட்டணத்தில் போய் சிக்கி கொள்ளுகிறார். ஆபிரகாம் போய் கூப்பிடு விடுதலை செய்கிறார். மறுபடியும் ஆபிரகாமோடு இணைந்து வர முடியல. இந்த மனுஷன் நடுவில் ஏசாவை பார்க்கிறார். பயந்து கொண்டு வெகுமதிகளை அனுப்புகிறார். ஏசாவோடு பயணம் தொடர முடியல. ஏன் காரணம் என்ன? பெத்தேலுக்கு போக வேண்டிய மனுஷன் பெத்தேலுக்கு போகவில்லை. தசமாகம் செலுத்துறது சொன்ன மனுஷன் தசமாகம் செலுத்துகிறது இல்லை. அதான் முதல்ல போவே இல்லையே பெத்தேலுக்கு. தேவன் சொன்ன இடத்துல இருந்தால்தான் தேவனுக்கு பிரியமாய் நீ முதலில் நடக்க முடியும். மனுஷன் சொல்லுவான் பல காரியங்கள் உங்களை எதிர்காலத்துக்கு, அல்லது மனுஷன் சொல்லுகிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு முள்ளாகவும் இருக்கும். தேவன் சொல்லுகிறது வனாந்திரமாக இருக்கும், முள்ளா இருக்காது, வனாந்திரமாக இருக்கும். அதை வயல்வெளியாய் மாற செய்கிறது தான் உங்கள் தேவ பக்தி. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி அடர்ந்த காடாய் மாறும், அடர்ந்த காடு செழிப்பான தேசமாய் மாறும். இன்று சின்ன பிள்ளையாக இருக்கிறது இன்று திடீரென்று வளர்ந்து விடாது. வளரும், எல்லாம் வளரும், சரீரம் எல்லாம் வளரும். ஆனால் அது ஒரு வித்தியாசமாக வளர்கிறது. இந்த பிள்ளை யார்? லோத். இது ஒரு வித்தியாசமாக வளர்கிறது. சிம்சோன். இது யாக்கோபு. இது ஒரு வித்தியாசமாக வளர்கிறது. எல்லாமே தேவனுடைய குடும்பத்தில் வந்தது தான். ஆவிக்குரிய வளர்ப்பு வேறு, பூமிக்குரிய வளர்ப்பு வேறு. குண்டா சோறு போட்டு வளர்க்குறதுக்கும், சோறே இல்லாமல் உபவாசத்துக்கு வா, ஜபத்துக்கு வா அப்படின்னு சொல்லி வளர்க்குறதுக்கும் இது ஆவிக்குரிய வளர்ப்பு. சோத்தை போட்டு வளர்க்குறது பூமிக்குரிய வளர்ப்பு. சாதம்லாம் இருக்கிறது, நல்ல பதார்த்தம் இருக்கிறது, அதெல்லாம் நிராகரித்துட்டு ஒரு வேலையாவது உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் வந்து உட்காருன்னு சொல்கிறது ஆவிக்குரிய வளர்ப்பு. நான் சொல்கிறது மிக அடிப்படையான காரியம். அங்கே பழம் சாப்பிடுன்னு தாய் தருவா.
வாழைப்பழம் சாப்பிடு, பலாப்பழம் சாப்பிடு, என்னென்னமோ ஊட்டச்சத்துக்காக தாய் தகப்பன் கொடுப்பான். இங்கே என்ன சொல்கிறது, மேய்ப்பன் என்ன சொல்லுவான், நீ ஆவிக்குரிய கனியை கொடுன்னு சொல்லுவான். இங்கே கனியை கொடுப்பாங்க. ஆவிக்குரிய வளர்ப்புக்கும் பூமிக்குரிய வளர்ப்புக்கும் சொல்லுகிறேன். நீ மறித்தால் தான் பிழைப்பாய். அங்கே குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பொத்தி பொத்தி வளர்ப்பான். நீ மறித்தால் தான் பிழைக்க முடியும். எந்த காலத்துக்கு மறிக்கணும்? அந்த காலத்துக்கு மறிக்கணும். அப்படி சின்ன வயதோ பெரிய வயதோ உங்களுக்கு சரி எப்படி இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளான மனசு எப்படி இருப்பான், பலவீனமற்றவனாக இருப்பான். எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. என்னது, எல்லாத்தையும் நம்ம சிறைப்பிடித்திருக்கிறோம். கண்களில் நமக்கு பிரச்சனை இல்லை, கண்கள் நல்லா தெளிவாக இருக்குது. பிசாசு வந்து சொல்லுகிறான், பார்ப்பா இந்த அப்பத்தை எல்லாம் கற்கள் எல்லாம் அப்பமா மாறும். கர்த்தர் இந்த அப்பத்துக்கோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் இறங்கி போகிறவர் அல்ல. இப்போ நம்முடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் முதல் காரியம் என்ன, அங்கே போனால் நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? ஊழியத்துக்கு வந்துட்டா, ஐயா நான் இந்த காரியத்துக்கு வந்தால் அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டா அப்போ வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னா எப்படி? அது கடைசியில் வந்து நிற்கிறது என்னன்னு கேட்டால், அண்ணன் ஆகாரத்துக்கு வந்து நிற்கும். ஜான் வயிறுன்னு சொல்லுவாங்க. ஜான் வயிற்றுக்கு தான் இவ்வளோ பாடுபடுற மனுஷன். அது உலகத்தினுடைய காரியம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நமக்கு சகலத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் கொடுக்கிற பொழுது நமக்கு ஆரோக்கியம் பெருகி 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 நம்முடைய வாழ்க்கையில் மருத்துவ பிரச்சனையே வராதவர்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எதனா ஆச்சுன்னா உங்களுக்கு அதான் தேவன் போஷிக்கிறான்னு சொல்கிறேன்னு, தேவன் உறுத்துவிக்கிறான்னு சொல்கிறேன்னு, அதெல்லாம் நம்ம இஷ்டப்படி இருக்காது. அதுவும் அந்த பழைய ருசி போல இஸ்ரேல் புத்திரர்களுக்கு பாருங்கள், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நாவை முதல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து விட்டு போகணும். உணவும் சொல்கிறேன், வாயிலிருந்து ஒரு புறக்கூட வார்த்தையும் சொல்கிறேன். தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உங்களால் முடியாத காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கறது இல்லை. உடன்படிக்கை செய்த தேவன் இப்பொழுது அந்த வேலை வந்திருக்கிறது. உங்களிடத்தில் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். என்றென்றைக்கு நீ இப்படி அடிமை இருப்பதில்லை. என்றென்றைக்கு நீ அப்பத்துக்கும் தண்ணீருக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கொண்டு சேனிக்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். இஸ்ரவேலே திரும்புறதுக்கு மனம் தந்தால் இடத்தில் திரும்பு. இந்த இடத்துல ஒன்றும் சரிப்பட்டு வரவில்லை. இந்த சிம்சோன் கடந்து போன இடத்துல இஷ்டப்படி செய்கிறான். என்ன, தாய் தகப்பனுக்கும் அவனும் சாப்பிட்டு கொண்டே போகிறான். தாய் தகப்பனுக்கு அதை கொடுக்குறான். போகையில் பாருங்கள், யார் வீட்டில் சாப்பிடுகிறீங்க? பெலிஸ்தருடைய வீட்டில், பெலிஸ்தருடைய தேசத்தில் சாப்பிடுகிறதும் நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். அன்பு முறிக்கப்படும், அன்பு முறிக்கப்படும், அந்யோன்யம் முறிக்கப்படும் சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பொல்லாத முரட்டாட்டுத்தனம் கொண்ட மனுஷன், பாவியாகிய மனுஷன், அவனிடத்தில் போய் நீங்கள் போஜனம் பண்ணுகிறது என்ன? வேசி மார்க்கத்தாரோடு நீங்கள் போஜனம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட நீங்கள் சாப்பிடவும் கூடாது. ஆனால் அப்படி செய்தால் நீங்கள் உலகத்தை விட்டே போக வேண்டியதாக இருக்குமே. ஆனால் சபைக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கிறது. உலகம் பெரிது, சபை சின்னது. ஆனால் இதுக்குள்ளே இந்த கோளாறுகள் கொண்ட மனுஷங்களாம் இருக்கிறான். இதனிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலைக்கு உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் சபையாருக்கு. இந்த இடத்துல சிம்சோன் என்ன செய்கிறான்? அது எது உள்ளே போச்சோ அது ஆசிரத்து வழியே வெளியே வரும். ஆனால் மனம் சொல்லுகிறேன், செத்த சிங்கம் என்றால் என்ன எவ்வளோ நாத்தடிக்கும். அதுலேருந்து தேனடை எடுத்து யாராவது சாப்பிடுவாங்களா? அது எதை குறிக்கிறதுனா, பழைய பாவம், ஜெயித்து வந்த பாவம் இப்பொழுது மறந்து விடுகிறது. இப்பொழுது அதில் இருக்கிற இனிமை தெரிகிறது. கள்ள தொடர்பானாலும் அது நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்கிறதா இருக்கிறது, நம்ம தேவையை சந்திக்கிறதா இருக்கிறது. நான் சொல்லுகிறது நான் நவீன காலத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். அப்படி என்ன நடக்கிறது? அதுலேருந்து வருகிற நன்மையும் வருமானத்தையும் குடும்பத்தினரும் பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. அப்போ என்ன நடக்கிறது? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வசனம் பிழைப்பான். இங்கே வசனத்திற்காக பிழைக்கிறதுக்கு முன்பு நீ அப்பத்தை குறித்து முதல்ல நல்ல தெளிவாக இருக்கணும். ஐயா, இந்த வழியில் தான் நான் சாப்பிட போகிறேன். ஜபம் பண்ணி சாப்பாட்டுக்கு மேசை மீது வந்த சாப்பாட்டுக்கு ஜபம் பண்ணி சாப்பிட்றது வந்து தாய் தகப்பன் போதிப்பான். ஆவிக்குரியவன் தகப்பன் என்ன போதிப்பான் தெரியுமா? நீ ஜெபித்தால் தான் சோறு வரும்னு தாய் சொல்லுவா. நீ ஊழியம் பண்ணாதான் அவனுக்கு சாப்பாடே கிடைக்கும்னு ஆவிக்குரிய தலைமை, ஆவிக்குரிய மெய்ப்பன் சொல்லுவான், ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுவான். நீ அப்பத்துக்காக மறுபடியும் சொல்லுகிறேன், அப்பத்துக்காக ஊழியம் செய்யாத. நீ ஊழியம் செய்தால்தான் அப்பமே வரும். உனக்கு மட்டும் வராது, ஒரு கூட்ட ஜனங்களுக்கும் சேர்ந்து வர்றோம். நீ மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்.
முதல்ல இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஒன்று ருசிக்கு அடிமையாக இருப்போம், அப்படியெல்லாம் பசிக்கு அடிமையாக இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். போஜன பிரியத்துக்கு அடிமையாக இருக்கு. இவன் சாப்பிடுகிறான், அவன் தாய் தப்பன் சாப்பிடுகிறான். இதே பிரச்சனை தான் ஈசாக்கு வீட்டில் நடந்துச்சு. வெள்ளாட்டுக்கறி. சரி போகிறானே, எங்கே போகிறான், என்ன பண்ணான், பிள்ளையாண்டான், என்ன செய்கிறான், எதுவுமே கேட்கல. உண்மையான ஆவிக்குரிய விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளை எங்கே போகிறான், எங்கே வரான், என்ன செய்கிறான், அப்படியே வேட்டை நாய் மாதிரி இருப்பாங்க. வேட்டை நாய்னா நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதான் விட்டாது, அவ்வளோ ஜாக்கிரதையோடு தான் எஜமானுடைய ஆஸ்தியை காப்பாற்றும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கலை. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆஸ்தி என்ன, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம் என்ன? உங்கள் குடும்பத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஏனோ தானே அவனோ செத்தன்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. நான் சொல்கிறது ஆவிக்குரியவன். இங்கு பார்த்தா ஈசாக்கு நல்ல தேவபக்திக்குரிய மனுஷன்தான். ஆனால் இஸ்மவேல் இடத்துல அவன் தொடர்பு இருக்கிறதே தெரியாது. எங்கே போகிறான், ஏது போகிறான், எங்கே டைமுக்கு போகிறான்னா சாப்பிட்டானே, வீட்டில் சாப்பிட்றானே, எங்கே சாப்பிட்றான், ஏன் இங்கே சாப்பிட்றான், இதெல்லாம் கேட்கணும் தகப்பேன். அது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் அந்த சண்டை வந்துடும்லாம் இல்லை, வந்தால் வரட்டும். மொத்தமாக போய் விட்டுற முடியுமா சிம்சோன் மாதிரி? இல்லை, மரத்தை வைக்கிறது நல்லது, மரத்தை வச்சவே அதனுடைய கனியை புசிக்க நல்லது. ஆனால் இந்த கனி என்ன விஷக்கனியாக மாறிடக்கூடாது. சிம்சோனே அம்மா அப்பா கேட்டிருக்கணும், என்னடா தேண்டடா எங்கேருந்து வருது, எதையாவது சொல்லி தொலைச்சோன்னா அந்த சிங்கத்தின் எடுத்ததே அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. முதல்ல பால சிங்கத்தை கிழிச்சா அதையும் அறிவிக்கவில்லை. எதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட மறைக்கிறான் அத்தனையுமே அவனுக்கு வினையாக முடியுது பின்னாடி. இவன் மறைப்பானா மறைக்க மாட்டானான்றது தாய் தகப்பனுக்கு தெரியணும். சும்மான சொல்லக்கூடாது, நான் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கிறேன், பிள்ளை நல்லவன், இந்த புகழ்ச்சி அதுவே சோதனையாக மாறிடும். கடைசியில் என்ன நடக்கிறது, தாய் தகப்பன் அந்த பெண் போன அந்த இடத்துல என்ன செய்கிறது, அந்த தகப்பன் அந்த அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். வாலிபன் செய்வது வழக்கையா? அந்த உலகத்தின் வழக்கம் தான் நம்மளுக்கு உலக வேச வேணான்றது. எல்லாரும் செய்வான், நம்ம செய்ய முடியாது ஐயா. இந்த விருந்து செஞ்சு நாசமாக போனதெல்லாம் இருக்குது. நான் கூட பர்த்டே கொண்டாடுங்க, வெட்டிங் டே கொண்டாடுங்கன்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அது எதுக்கு? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீட்டுகளை எல்லாம் அன்று கழிக்க வேண்டும். தீட்டுனா என்ன? திருமணத்துக்கு செய்த துரோகம், மனைவிடத்தில் செய்த பொய், கண்ணனிடத்தில் செய்த பொய் பித்தலாட்டம், எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தில் அந்த நாளிலே பாவரிகை செய்து விட்டு புதிய சிருஷ்டியாக நீங்கள் அந்த நாளிலாவது ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நாளை ஆரம்பிக்கணும். அப்பொழுது தீட்டும் கழியும், கூடுதல் பரிசுத்தமும் இருக்கும். இதுதான் திஸ் த பர்பஸ் ஆஃப் பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. இல்லை அது புது துணியும் அப்புறம் மறுபடியும் கொண்டா முழுவதும் பிரியாணி வேணும்னாக்கா அது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது மாம்ச விருந்து. ஆவிக்குரிய விருந்துனா முதல்ல இந்த பிரதிஷ்டை இருக்கணும். திருமணம் என்றது என்ன? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு துணை, தேவ சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு துணை. நான் என்னென்னலாம் வாக்கு கொடுத்தேன் அந்த காலத்தில். திருமணம் அன்று வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும். இப்போ சுகம் வந்தால் இருக்கிறது, துக்கம் வந்தால் இருக்கிறது இல்லை. ரெண்டு பேரையும் சொல்கிறேன். சுகம் வந்தால் என்ன பண்ணுறது? சுகத்துக்காக புருஷன் நல்லா இருப்பான். சுகம் வீணம் வருகிற பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, சுகத்துக்கு எதிர்மறையான ஒரு காரியம் வருகிறது. அப்படி எரிந்து விழுகிறான் இல்லையா, எரிமலையாகிடுறான் இல்லையா புருஷன். அதே மாதிரி அந்த அம்மாவும் இவனுக்கு சுகவீனம் வந்தால் தான் எரிமலை ஆகிறான். வரப்போகிற அசவிருத்து அந்த அம்மா தீர்க்கதரிசனி மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஆமாம், இத்தனை பேர் வரான் வீட்டுக்கு கெஸ்ட்டு, அது அவங்க வீட்டுக்காரலே வந்துட்டுருக்கார், ஃபுல் செலவு அங்கே பண்ணி கொண்டிருக்கிறார். அப்புறம் நம்ம குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி ஜீவனம் பண்ணுவது? இதெல்லாம் நடைமுறை சிக்கல். இதெல்லாம் 365 நாளும் ஓடும் ஒரு குடும்பத்துலேயும். இதிலே கணவனையும் ரட்சிக்கணும், கணவன் மனைவியை ரட்சிக்கணும். ஆமாம், தேவன் ரட்சிப்பு தருகிறார். உங்கள் பரிசுத்த நடக்கையில் நினச்சிக்கொள்ளணும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதியாக இருக்கும் பழகாதவர்களுக்கு. இதுக்குத்தான் அந்த திருமண நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த நாள்லேயும் சண்டை வந்துட போதும் தான் பாதிரியாரை கூப்பிட்டு வீட்டில் ப்ரேயர் படிச்சுக்கிறது. இது நடைமுறை சிக்கல். அதே மாதிரி தான் பர்த்டேவும். இந்த பிள்ளையை கொத்திரி ஆண்டவரே, அது ஒரு வயசில் நல்லா பர்த்டே கொண்டாடுற அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நோட்டீஸ் அடிக்கிறது என்ன, கோலாகாலமாக அவன் அந்த பிள்ளைகளுக்கு அந்த புத்தி தெரிகிறதோ இல்லையோ, அது ஒரே ஒரு கேக்கு தான் நாக்கில் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு என்ன சாப்பிடும் அந்த குழந்தை? உலகமே விருந்து களி கூறுதலில் இருக்கும். இந்த விருந்து மயக்கத்தில் இருக்கும். குடிக்கிறவன் குடிப்பான், புசிக்கிறவன் புசிப்பான், பர்த்டே கேக்கு சாப்பிடுவான். குட்டி பசங்கள்லாம் கோன் தலையில் வச்சுன்னு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். அதே குழந்தை ஒரு 15 வயசு கழிச்சு 16-17 வயசில் அப்போ அந்த மாதிரி பர்த்டே கொண்டாட சொல்லுங்கள் பார்க்கலாம், கொன்னே போடுவான். இது ஏன்டா பெத்தோம்? இது
இந்த குழந்தை நமக்கு தேவை தானா? இந்த 16 வருடங்களோ இல்லை 18 வருடங்களோ அந்த பிள்ளையாண்டான் வளர வளர அந்த பிள்ளையோ அண்ணனோ பெண்ணோ ஒரே ப்ரெஷர் கொடுத்து அவங்க அப்பா ஒரு மாதிரி ஆக்கி விட்ரும். அது ஃபஸ்ட்டு பர்த்டே பார்க்குறப்போ, அதுக்கு முன்னே வெட்டிங் டேவை பார்க்குறப்போ 2 கோவம் வந்துடும் புருஷனுக்கு. எதுக்கு இவ்வளோ கட்டணும், இவ்வளோ கட்டத்தொட்டு தானே இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்தது, எவ்வளோ கட்டணும் அந்த மாதிரி தானே பிறக்கும் உனக்கு. ஜெயிச்சு வர தெரியாமல் இருக்கிறது கோட்டை விட்டுட்டு அன்றைக்கே சண்டை ஆரம்பிச்சிடும். திருமண நாளுன்னு கூட பார்க்காம இவர் இப்படி பேசிட்டாருன்னு அந்த மாதிரி சொல்லும். பர்த்டேன்னு கூட பார்க்காம எங்கள் அப்பா என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டாருன்னு பையன் சொல்லுவான், இல்லை பொண்ணு சொல்லும். இந்த வீட்டில் எந்த ஒரு நல்ல நாள் கெட்ட நாளே கிடையாது அப்படின்னு அந்த வீடு அன்றைக்கே பிரச்சனையாகிடும். இது வாலிபர்கள் இருந்து செய்கிற பழக்கம். நான் கொண்டாட வேணான்னு சொல்ல, நம்ம கொண்டாட்டத்தை பார்த்து பாவியோ பரியாசக்காரனோ துன்மார்க்கனோ பயப்படணும். இதனடா பர்த்டேன்னு சொல்லி போனோம், எதனா கொடுப்பாங்கன்னு அவன் சாப்பாட்டுக்கு வரானோ இல்லையோ ஒரு மகிழ்ச்சியாக வரான் அவன் உலக வழக்கத்தின்படி. இங்கே வந்து பார்த்தா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு முடிப்பார்னு பார்க்குறேன். 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 1 மணி நேரம் சோத்திரமா. அப்போது 1 மணி நேரம் கழிச்சு வரேன் நான். அதுக்கப்புறம் தான் பாடுவாங்க. இதுக்கு அவனே தேவையில்லை போகிறது. சரி அப்புறம் தானே செய்தியே கொடுப்பாங்கண்ணா. அப்பா நான் வரவே இல்லைடா, நான் இது 3 முடிச்சா தான் உனக்கு சோறே கொடுப்பாங்க. எப்பா இந்த பர்த்டே வேணாம், எது போய் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க பற்றி அவங்க வீட்டுக்கு போனோம். இப்போ நான் சில சமுதாயத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன். போனால் நேராக கேக் வெட்டாங்க, உடனே சாப்பாட்டுக்கு போய் சாப்பிட வேண்டிட்டாங்க ஒரு இடத்துல. இப்போ நம்ம அப்படி பண்ண முடியுமா? நம்ம பர்த்டே எல்லாம் ஆலயத்தில் நம்ம ஜெபிச்சு, அவன் ஜெபிச்சு, அப்பன் ஜெபிச்சு, ஆத்தா ஜெபிச்சு, பெரியவங்களாம் ஜெபிச்சு, பிரியாணி ஸ்மெல்லு பறக்கும். ஜனங்கள்லாம் காத்துன்னு இருப்பாங்க. ஜபம் இல்லை, கவரை கையில் கொடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணுன்னு. இதெல்லாம் உலக பிரகாரம் வழக்கம். இதெல்லாம் நம்ம தான் நம்ம குடும்பத்தை மாற்றணும். எதுவுமே நம்ம செய்யாமல், எந்த வித நடவடிக்கை எடுக்காமல் அது திடீர்னு குடும்பம் மாறணும், மறுரூபம் ஆகணும், நம்ம வானத்தில் பறப்போம்னா ஒன்றும் இல்லை, காத்தாடி தான் பறக்கும் மாலை. என்ன வாட் மெசேஜ் யூ ஹவ் டேக்கன் டு மேக் யுவர் ஃபேமிலி டு கம் இன் டு சால்வேஷன்? அநீதியான உலகப் பொருட்களை நண்பர்களை சம்பாதிக்கணும்னு சொல்லுது. நண்பர்கள் சம்பாதிக்கிறது பெருசு இல்லையா? இங்கே நண்பர்களால் தீட்டு வரக்கூடாது நம்ம வாழ்க்கையில். வாலிபர் அந்த வாலிபர் செய்கிற பழக்கத்தின்படி செய்ய போய் தான் இங்கே வாய் வச்சு சொல்லாமல் வெடுகதை சொல்லி வாழ்க்கையை நாளாக போனது காரணமே இந்த விருது தான். அங்கே ஏரோதியாளுக்கு ஒரு விருந்து பண்ணுகிறார். அது யோசனை தலையை காணாத போச்சு. ஏன்னா பிலிப்பு வந்து அவன் ஏரோதியால் அவனுடைய அண்ணனுடைய மனைவி வைத்திருக்கிறான்றதை நேரடியாக சொல்லிட்டார். அது மனுஷன் தீர்க்கதரிசி, நீர் அவளை வைத்திருப்பது நியாயம் அல்ல அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டான் ஏரோது. அவள் பார்க்குறா நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடச்சின்னு பார்த்தா இந்த படவை இப்படி வந்துட்டான் உள்ளோ தீர்க்கதரிசி. இப்போ இவன் அவனை பார்த்தா நடுங்கிறான். யார்? பாவத்தை கண்டு பாவம் வந்து நடுங்குது, பாவம் செய்கிறோன்னு நடுங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் அவனை தீர்த்து கட்டிடுறான். அது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். நல்லா போயிட்டு இருந்தது ஒரு குடும்பம். ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பார்க்குறோம், அங்கே வசதி வரவே இல்லை. கூப்பிட்டா 127 நாட்டுகளினுடைய பிரஜைகள் எல்லாம் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் வசதி என்று இருந்த ஒரு மனைவி அவள் வரவே இல்லை. அன்றைக்கே தீர்மானிச்சாச்சு வேணாம் வாழ்க்கையில். ராஜாதி ராஜாவினுடைய ஒரு நம் விருந்தில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் திருவிருந்து. இந்த விருந்திலெல்லாம் கரை பிடிக்கிற விருந்துகளெல்லாம் போய் திருவிருந்தில் கை வச்சாக்கா அவ்வளோதான். உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவியம் போயிடும், கண்ணு போயிடும், உங்களுக்கு சுவை போயிடும். அதான் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடே இருக்காது. நாவில் என்னைய கட்டுப்பாடு வேணும்? நாம விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதில்லை, நீ சாப்பிடுகிற என்ற உன் பேரில் எனக்கு குறை உண்டு. வெளிப்படுத்த 2:14. விக்கிரகத்துக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி யாரோட உனக்கு ஐக்கியம் இருக்குது? அவங்க கூட போய் சாப்பிட்ற அளவுக்கு ஐக்கியம் இருக்குது அவனுக்கு. அப்புறம் அவன் இதை பண்ணான், அதை பண்ணான், மந்திரம் பண்ணான், மாயம் பண்ணான்றதுக்கு முதல்ல ஏன் போகிற நீ? இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த மார்க்கத்தில் உரைக்கப்படுகிற வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூத் தேசத்திலே ஒரு ஐஸ்வர்யவான இருந்தான். பூத் தேசம் ஏதோமியரில் பூத் தேசத்திலே ஒரு ஐஸ்வர்யன் தான். அவன் நீதிமானாக இருந்தான், பொல்லாப்புகள் இருக்கிறான், உத்தமனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான், சன்மார்க்கனாக இருக்கான். அவன் பேர் தான் யோபு. என்ன ஊருக்கு ஒருத்தன், வம்சத்துக்கு ஒருத்தன், கோத்திரத்துக்கு ஒருத்தன், எங்கேயோ ஒருத்தன் அப்படி இருக்கான் இல்லையா? நம்ம அப்படி ஆகிடும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வருகிற பொழுது பிரித்து 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 பார்த்தா நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். என்னடா சர்ச்சில் ஆள் இல்லைன்னா இப்படி வரவன் தான் சேருவான். இப்படி வரவன் சேர்ந்தால் தான் நம்ம இங்கே போக முடியும். சர்ச் டைரக்ட்லி கனெக்டட் டு ஹெவன். இப்போ சர்ச் டைரக்ட்லி கனெக்டட் டு மேட்ரிமோனியல், சர்ச் டைரக்ட்லி கனெக்டட் டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சர்ச் டைரக்ட்லி கனெக்டட் டு இஸ்ரேல் டூரு. இதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது.
அது இதுக்கு இந்த இடம் அதற்கல்ல, தேவ சமூகம் சொல்கிறேன், நாட் த பில்டிங். இது ஆடல் பாடல் கூட்டம் கொண்டாட்டம் அதற்கெல்லாம் இல்லை. இது உடைக்கப்பட்டுக்கிற இடம், உன்னதரை உயர்த்துகிற இடம், தேவ சத்தத்தை கேட்கிற இடம். அப்பொழுது உங்களுடைய உள்ளான மனசு எப்படி இருப்போம்? பலவீனத்திலே அவன் மேற்கொண்டு ஜெயித்து 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 பலம் கொண்டவனாய் காணப்படுவான். உணவுக்கா கர்த்தர் பார்த்து கொள்வார். எதிர்காலமா அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னப்பா பிள்ளைங்க எப்படி கல்யாணம் பண்ண போகிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். என் பிள்ளையை கர்த்தர் மறக்காதிருப்பதற்கு நான் அவருடைய வார்த்தையை மட்டும் மறக்காமல் இருக்கணும். நான் அவர் வார்த்தையை மறந்தால் அதுதான் இந்த உலகத்தின் வழக்கு உள்ளே வந்து விடுகிறது. சிம்சோனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கணும்? உலகத்தின் வழக்கத்துக்கு தூரமாக இருக்கணும். ஒரு அச்சமே இல்லை, ஒரு கூச்சுதல், ஒரு கூச்சமே இல்லை. துணிகரமாக போய் காரியங்களை செய்கிறது. ஏன்னா அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், இவன் செய்கிறான், அவன் செய்கிறான், எல்லாம் செய்யலாம். ஐயா நான் செய்ய முடியாது. அதான் சொல்கிறேனே, பர்த்டே எப்படி கொண்டாடணும், வெட்டிங் டே எப்படி கொண்டாடணும், சொந்தக்காரனே வரமாட்டான் இப்படி கொண்டாடினா. எப்படா சோறு போடுவீங்க? சோத்திரம் பண்ணலாம், விடிஞ்சிரும். சோத்திரம்னு சொல்லிட்டு உள்ளே வரவேன், அது 1 மணி நேரம் சோத்திரம் போட்டு தான் என்ன ஆகும்? டேய் என்னடா சுற்றி சுற்றி பார்க்குறோம், அதே தானே சொல்லுங்கிறீங்க, அதே வார்த்தை. அவனுக்கு தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது அவனுக்கு. சும்மா வந்து கையை உயர்த்துவாங்களா யார் நான் சோத்திரன்றப்பவே? we know the operation of the Holy Spirit. கர்த்தர் நம்மளை சந்திக்கிறார், அபிஷேகம் இறங்குறது, குத்தப்படுறோம், அழுவுறீங்க, இதெல்லாம் இந்த 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 சக்கரம்லாம் வந்து அவனுக்கு தெரியாது. உள்ளே சூழ்ந்து கொண்டிருக்கிற சக்கரம் தெரியாது. இதில் வெளிப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகளில் தேவாமிர்தமாக பார்க்குறீங்க. சிலுவை குறித்த உபதேசம் வெளியே வருகிறது. கெட்டு பொருளுக்கு அது பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்பட்டு நமக்கும் தேவபல்லாம் இருக்கிறது. எல்லாம் அந்த ஸ்தோத்திரத்தில் வருகிறது. ஸ்தோத்திரம் பெருக பெருக கிருபை பெருகும், கிருபை பெருக பெருக பாவம் சிறுகும். என்ன கிருபை பெருகி நல்லா நிரம்பி வழிகிற பொழுது வார்த்தை வரும். வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளுகிற பொழுது, வார்த்தைக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வரவேற்பை கொடுக்குற பொழுது ஆவி பெருகும். பரிசுத்தாவி சொல்கிறேன். அப்போ நீ வேறே மனுஷனாக மாறுகிறாய். அவன் ரிவர்ஸ்லேயே போயிடுவான் உள்ளே வந்தவன். எப்போ இது என்ன குடும்பம் இது? அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட கேட்டுருவான், என்ன கிறிஸ்டின்ரா நீங்களாம் அப்படின்னு. வந்தோமா எதாவது சாப்பிடுவோமா, போடுவோமா, இது பண்ணுவோமா, ஜாலியாக இருப்போம்னு பார்த்தா இது ஜாலியான இடம் இல்லை, இது காலியான இடம். ஆமாம், போகையில் ஆசீர்வதிக்கப்படுவா. இப்படியெல்லாம் எல்லாம் போகிறவன் இப்படி தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அதெல்லாம் போனவன் திரும்புறது இல்லையா? போனவன் திரும்புறது இல்லை, போன பரிசுத்தோடு திரும்பல ஐயா. உலக பிரகாரமான வழக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறப்பே அப்படியே 2 ஸ்டெப்பு பின்னாடி வரணும், இல்லை அது யோசிக்கணும், இல்லை அது நம்ம நிதானிச்சுக்கணும். போகிறதுக்கு முன்னே நல்லா தெரியும் விருந்து கூப்பிடுறோம். அங்கே என்ன நடக்கும்? லாகிரி வஸ்து பரிமாற்றப்படும். அங்கே போய் நான் சாப்பிட மாட்டேன், அவன் பார்ப்பான், என்னடா இது சாப்பிட மாட்டேன், சரி அதையே குடி, சில்லுன்னு ஒன்று இருக்குது அதை குடி, இதை குடிக்காத, இது போதை கம்மி, அதை குடி, அப்புறம் ஒயினை குடி, டொயினை குடி, அவளை குடி, இதை குடி, அதை குடி. அப்புறம் ஏன்னா சொல்லுவான், இவன் குடிக்கலையா, அவன் குடிக்கலையா, அவன் குடிக்கலையா, அவன் குடிக்கலையா. இந்த சம்பாஷணையெல்லாம் நல்லொழுக்கத்துக்கு எடுக்கும். போகிறதுக்கு முன்னே தெரியும் அழைப்பது யார், போனோன்னா எப்படி வரணும், தலையை கட்டுற வாழை கட்டுறேன், எஸ்கேப் ஆகிடணும், முடியுமா? முடியாதா? போவாத. போய் அங்கே நின்று ஏதேன் தொட்டில் போய் அந்த மரத்தண்ணில் நின்று ஜெபிக்கிறப்போ கட்டாயம் பிசாசு மேற்கொண்டுருவான். நீ போயில் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், போய் நாசமாக தான் திரும்பி வருவேன். கிருபை பெற்றது எவ்வளோ நாள் ஆச்சு? அவருடைய கண்ணிலே கிருபை கிடைத்தது. ஆண்டவரே கிருபை நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு தேவ வார்த்தை தேவைப்படுகிறது. 1 Corinthians 1:21 வாசிக்கிறோம். பைத்தியமாய் தோன்றுகிற பசால் தேவன் விசுவாச ரட்சிக்க சுத்தமாக இருக்கிறார். அப்புறம் மாம்சமாக யார் மீது ஆவியை ஊற்றுகிறார். கர்த்தருடைய ஆவியை இறங்குற பொழுது தான் இந்த பக்தி, அந்த பக்தி விசுவாசம், அந்த தேவனுடைய பயம்லாம் வரும். இந்த ஆவி மேலே ஊற்றப்படுகிற அனுபவம் நமக்கு நித்தமும் வர வேண்டும். அதான் வேதம் சொல்ல, காலைதோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்கும். காலையில் ஜெபம், மாலையில் ஜெபம், நடுவில் வேத வசனம், போக்கிலும் வரத்திலும் சோத்திர பலிகள். இது எல்லாம் ஒரு விருந்து உங்களை காலி பண்ணுறோம். ஒரே விருந்து போதும், ஒரே திருமணம் போதும். எனக்கு திருமணம் இல்லையா, நான் திருமணத்துக்கு போனாலே தீட்டாயிடுவேன்றேன். அங்கே எல்லாம் பழைய சவகாசம்லாம் இருக்கா? என்ன அவன் பார்த்தானே எப்படி இருந்த மனுஷன்டா நீ, அவன் எல்லாம் ரீவைண்ட் பண்ணி சொல்லுவான். எத்தனை புடி குடிச்சடா நீ, இப்போ எப்படி ஆக்கி விட்டா அந்த படுபாவி, அவனை ஒருத்தன் இப்படி மண்டையை கழுவி வச்சுருக்கானடா, உனக்கு சொந்தமாக திங்க் பண்ண மாட்டியா? வாழ்கிறதே இதுக்கு தானே. எதையோ அந்த அந்நிய அக்கினி எல்லாம் உள்ளே வந்துடும். அந்நிய அக்கினி உள்ளே போயிடுச்சுன்னா வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனையாயிடும். இந்த வாலிபருடைய பழக்கத்துக்கு படியே ஒரு வழக்கம் செஞ்சார். என்ன செஞ்சார்? விருந்து வைக்கிறார். அது பர்த்டே பார்ட்டி, அது எல்லோரும் ஒன்ஸ் இன் அ வைல் அப்படி செய்கிறது தான்.
ஆமாம், இந்த இலசுங்களெல்லாம் சேர்ந்து பேரண்ட்ஸ் அனுப்பிச்சி வச்சுருவாங்க பர்த்டேன்னு. ஒரு வாட்டி தெரியாமல் நான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா எல்லாம் இலவட்டங்க. கூப்பிட்டு இது ஆர்கனைஸ் பண்ணல, லெஃப்ட் ரைட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு அழகான ஒரு இனிமையாக பேசுகிற மாதிரி அழகாக ஒரு சின்னதாக ஒரு செய்தி சேகரித்து, இதெல்லாம் இந்த காலத்து பசங்க, நம்ம தான் நம்பணும் நம்ம பசங்களை. நாங்கள் கட்சியில் யார் இந்த மாதிரிலாம் செய்தி கொடுத்தாங்களோ அவங்க ரொம்ப ரத்த கண்ணீர் வட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அன்றைக்கே சொன்னால் அந்த மனுஷன், அப்போ எனக்கு புரியல. நாங்கள் எதுவும் வேணாம், வாலிபர் செய்கிற வழக்கம் அது நம்ம செய்யக்கூடாது. இது உலகத்துக்கு ஒத்த வேஷம். நீ என்னன்னா ட்ரெஸ் போட்டுக்கோ, ஜிகு ஜிகுன்னு போட்டுக்கோ, நீ ஜகஜகான்னு போட்டுக்கோ, எதனா போட்டுக்கோ, இதில் ஃபில்டர் ஆகிடுவேன். இதெல்லாம் ஈஸி. ட்ரெஸ்ஸை மாற்றுறது, நகையை கட்டுறதெல்லாம் சாதாரண மேட்ரு. அது இருந்தாலும் அது பெண்டிகாஸ்டில் ஆக்கிடலாம். நகையே போட்டு ஒரு விசுவாசியாக இருந்தாலும் நம்ம விசுவாச சகோதரர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரே நிமிஷத்தில் அது பெந்தகோஸ் விசுவாசியாக மாற்றிடுவான். அது சிஎஸ்ஐயாக வந்தாலும் அது பெந்தகோஸ் ஆகிடுவான். நம்மால் இதுக்கு பிரசங்கம் தேவையில்லை, ஆவி தேவையில்லை, மாறுவடி கடை தெரியும், அவன் தெரியும் விஷயம் நான். இதெல்லாம் ஒன்று அந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்குது, தப்பராக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்னவர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு, அன்னவர்களாக பிறந்தவர்கள் உண்டு, அன்னவர்களாக தாங்களே மாறினவர்கள் உண்டு. அதுபோல் இது நகை போட்டுன்னு வந்ததும் உண்டு, தானே போடாதது இருக்கிறதும் உண்டு, போட்டது நம்மால் கயிற்றுவனும் உண்டு. என்ன அதனால் அதெல்லாம் மாறிச்சு காலம். இப்போ அது போடலாமான்னு இல்லை, இந்த இடம் தான் நம்மளுக்கு இப்போ ப்ராப்ளம். பையன் சொல்கிறான், ஐடியில் வேலை செய்கிறேன், ஐடியில் வேலை செய்கிறேன், இதில் வேலை செய்கிறேன், எல்லா நண்பர்கள் வர்றாங்க, நான் உத்தரவு கேட்குறான். அவன் உத்தரவே கேட்கக்கூடாதுன்றேன். பையன் பர்மிஷன் கேட்குறானாலே நம்ம தீட்டாயிட்டோம், சரியா வளர்க்கலை. இது கடும் பத்தியமாக இருக்குது. அதுதான்யா நெருக்கமான பாதை தான் பரலோகம். புகையில் ஆசீர்வதிக்கப்படணுமா? நீ புகையில் ஆசீர்வதிக்கப்படணுமா, போய் மாட்டணுமா எங்கேயாவது? போகிறவனா இல்லையா? நாம் அப்படிதான் வேலைக்கு போவான். பசி பஞ்சம் பட்டினிலேருந்து உயிர் தேடப்பட்டவன், தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவன் போய் வேலைக்கு போகிறான், காலேஜ் போகிறான், கேம்பஸ் சீட்டில் செலக்ட் ஆகிறான், வேலைக்கு போகிறான். அங்கே போய் இந்த பிரதிஷ்டையும் கிடையாது. அவன் ஊழியம் செய்யலை, அவனுக்கு எதுக்கு பிரதிஷ்டை? இல்லையா, பிரதிஷ்டை என்பது குடும்பத்துக்குள்ளே காணப்பட வேண்டிய பிரதிஷ்டை. திஸ் எ ஃபேமிலி பாலிசி, திஸ் எ ஃபேமிலி பிரின்சிபல். ஆமாம், இது கர்த்தருடைய குடும்பத்தார், தேவனுடைய வீட்டாருக்குள்ளே இருக்க வேண்டிய பிரமாணம் இது. அங்கங்கே வாசனை எழுதியெல்லாம் மாட்டுறதெல்லாம் பெருசு இல்லை, அது ரொம்ப பெருசு சில குடும்பங்களுக்கு. இங்கே எழுதி மாட்டணும், அது இங்கே எழுதி அப்படியே அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அனுப்பணும். 15 வயசு 16 வயசு ஞானஸ்தானம் கொடுக்குறப்ப இந்த திருவிருந்தில் வச்சே வெளுத்து கட்டணும்னா அவன் பர்மிஷன் கேட்பானா? பர்த்டேக்கு போகிறேன்னு அவனே சொல்லிவிடுவான், நான் வரமாட்டேன். அவன் கட்டிங்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி வச்சுருப்பான் கட்டிங்கு. நம்ம பையன் கட்டிங் பார்த்தாலே என் தலை மாதிரி இருக்கும். சொல்கிறேன், வாலிப பிள்ளை, இவன் கட்டிங்கு இவன் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தாலே அவன் பயந்துருவான். இவன் வேறு ஆவியை கொண்டவன், இவனை கூப்பிடாத. அவன் சொல்கிறான், இவனை கூப்பிடாத, வேஸ்ட்டு. அப்படியே தனியாக தெரியவாங்க பசங்க. அதுதான் பின்னாட்டில் கத்திர அந்த பார்த்து அதை சிறுமையாக நினைத்த நண்பர்கள் வட்டாரத்து மத்தியில் கத்திர செய்கிறார். அப்படியே தனியாக தெரியும், கத்திர எடுத்து பிரகாசிக்கிற செய்கிறார். ஞானவான்கள் வானமண்டலங்களுக்கு பிரகாசமாக நட்சத்திரம் போல் பிரகாசிப்பார்கள். ஞானம் வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. The total rejection of the world is an elevation before Lord. It's an acceptance by the Lord. எல்லாம் ஒதுக்குறானா? எல்லாம் ஒதுக்கலை, எல்லாரும் பிரித்து எடுக்கிறான். எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை, அனாதன் சொல்லக்கூடாது. அனாதி தேவனுடைய சிநேகம் என்னை கர்த்தர் பிரித்து எடுத்தார். ஐயா, நான் உயர்த்தப்படுவது சத்தியம். என்னை பிரகாசிக்க செய்கிற தேவன் என்னை பிரித்து எடுத்துக்க. முதல்ல பிரித்து எடுக்கிறார், அப்புறம் வறுத்து எடுக்கிறார். அது ஏன் வறுத்து எடுக்கிறாருனாக்கா, எனக்குள்ளே அந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. ஐயா அவன் விட்டு போயிட்டான், ஐயா இப்போ இவங்க விட்டு போயிட்டாங்க, அவங்க விட்டு போயிட்டாங்க, என் நண்பர்கள்லாம் இப்படி இருக்காங்க. அந்த இளைய குமாரன் வீட்டில் அவன் போனான், கெட்டு அழிஞ்சான். என்ன இது? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கினே அப்பாங்கிட்டே இருந்துட்டு, எனக்கும் நண்பர்கள் உண்டு, எனக்கு ஒரு கண்ணுக்குட்டியை கூட கொடுக்கல, நானும் போய் எல்லாம் உல்லாசமாக இருந்திருப்பேன். ஆனால் இவன் போனான், அழிச்சான், வந்தான், அவனுக்கு தூக்கு தண்ணியாக கொடுக்க முடியும், தவிப்பேன். இவனுக்கு ஆசை எல்லாத்தையும் சுருட்டலான்னு பார்த்தான். அவன் போயிட்டு திரும்பி வந்துச்சான். அப்போ ஒரு ஷேர் அழிச்சா, இப்போ திருப்பி 100 ஷேர். அப்போ எனக்கு கூடுதல் ஒரு ஷேர் கொடுக்கணுமா இல்லையா? அது ஏன் இஷ்டம், ஏன் சம்பாதியம்? எஜமான பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்ல முடியுமா, அவனையே ரட்சித்தீர், இவனையே ரட்சித்தீர், அவன் மகா பாவி, எனக்கு தெரிஞ்சு அவன் பயங்கரமான ஆளாக இருந்தான், அவன்லாம் இப்படி இருக்கிறான் சொன்னேன்னா நான் இன்னும் கீழே போயினே இருப்பேன். நான் மேலாக மாட்டேன், நான் கீழாவேன். உபாகம் 28 படிங்க. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டும் ஒதுக்கிடாதீங்க, அதில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. நீ போகையில் ஆசீர்வதிக்கப்படணும்னா போகாமல் இருன்னு சொல்ல, இந்த ஜெயம் இருக்கணும்.
கர்த்தரை அனுப்புறதுக்கு முன்பு இந்த பக்குவம் இருக்கணும். உணவு, என்னோட உணவை நான் சாப்பிட்டேன். அதான் பவுல் சொல்கிறேன், சொந்த சாப்பாட்டை நான் சாப்பிடுகிறேன். இது காசு பணத்துக்காக சொல்ல. பல பிரச்சனைகள் இந்த உணவு பிரச்சனையிலே வரும். பலதரப்பட்ட ஜனங்களோடு கூட நம்ம ஐக்கியப்பட வேண்டியதாக வரும். நம்முடைய உபதேசத்துக்கு தூரமாக இருக்கிற ஜனங்களோடு என்ன பரிசுத்த குலைச்சலாக கட்டிங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சாப்பிடுவதற்கு முன்பு இருந்த பரிசுத்தம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஐக்கியத்துக்குள்ளே போய் உங்களை கரைப்படுத்தின பிறகு நீங்கள் உட்காந்து நீங்களே ஜெபம் பண்ணி பாருங்கள், அன்றைக்கி இறங்கின பிரசனம் உங்களுக்கு இருக்குதான்னு. உங்கள் சொந்த மனசாட்சி உங்களை பாதிக்கும். யாரும் உங்களை தண்டிக்க வேண்டாம். இந்த கனெக்டிவிட்டி வில் பி வெரி டஃப் ஃபார் யூ. விச் கனெக்டிவிட்டி? நாட் டு த சர்ச், வித் த லார்ட் அண்ட் யூ. நீங்கள் உட்காந்து ஜெபிக்கிற பொழுது அப்படி இருதயம் திறக்கும், அவங்க வானம் திறக்கும். அங்கேருந்து ஆவியானவர் இறங்குவார், இங்கேருந்து ஆத்துமா கதறும். இந்த வரையே இன்னும் பரிசுத்தம் தாரும், இன்னும் கிருபத்தாங்க. ஐயோ நான் அப்படி பேசிருக்கூடாது, நான் அப்படி சிந்திச்சிருக்கூடாது, அப்படி பேசிருக்கூடாது, அப்படி நடந்துக்கூடாது, இப்படி நடந்துக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அன்று உங்களுடைய நாள் இனிமையாக இருக்கும். ஒரு போராடி நீங்கள் ஜெபித்து கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு சின்ன காரியம் உறுத்தி கொண்டே இருக்கும், மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும். திஸ் அ கனெக்டிவிட்டி, இதான் இணைப்பு. இது இஷ்டத்துக்கு போயிட்டு அங்கங்கே எல்லாத்தையும் தின்னுட்டு வர்றவங்க போகிறவங்ககிட்டலாம் பேசிக்கின்னு சிரிச்சிக்கின்னு கேலி பரிகாசம் இதெல்லாம் செய்கிற பொழுது நம்முடைய வேதம் சொல்லுகிறது, பரிகாசம் பண்ண 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 கட்டுகள் நன்றாய் பலப்படும். அப்புறம் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு கரை பெறுகிற விருதுக்கு போயிட்டு அப்புறம் அங்கங்கே போனால் சபையில் சேர்க்க மாட்டான். பரிசுத்தா என்ன சொல்கிறேன், நான் இல்லை. பரிசுத்தா என்ன சொல்லுவார், அவன் குத்துவோம், முகமாக பார்க்க முடியாது. முகம் திருட்டு கலைப்பட்டுரும், திருட்டு மூஞ்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, திருட மாதிரி பார்ப்பான். ஏன்? மனசாட்சி குத்துது. அப்படியே ஒளிஞ்சி 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 மரத்துக்கு பின்னாய் இருக்கிற போல் ஏதேன் தொட்டில் அப்படியே போய் என்ன பண்ணுவான்னா, சபைக்கும் சங்கத்துக்கும் சம்மந்தமில்லாத சுவிசேஷ தலைவர்களிடத்துல போய், சுவிசேஷர்களிடத்தில் போய் அவர் வரம் பெற்றவர் வல்லமை பெற்றவர்னு விசிட்டிங் கார்டில் இருக்கும் பாருங்கள், அவங்ககிட்ட டோக்கன் வாங்கி உட்காந்துன்னு இருப்போம். இங்கே வரலன்னா இங்கே போனால் இருப்போம் விடுதலைக்காக. இங்கே சர்ப்பத்தை மிதிப்போம், தேல்களை மிதிப்போம், சத்துரின் சகல வல்லமை ஒடுக்குவோம், அதில் ஒன்றாயில் சேதப்படுத்தல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அதுக்கு கண்டிஷன் இருக்குது. அங்கே போனால் அவன் தொட்டான்னு நீ சரியாயிடுவியா? அது ஒரு 10 வாரம் வாழ்ந்துருவான். ஏயா சரி, புது ஆத்மாக்களுக்கு அது வரப்பிரசாதம், அது வழிவாசல் கிறிஸ்துவுக்குள்ளே வரத்துக்கு. நான் தவறாக சொல்ல யாரையும். அது புற ஜாதிகளுக்கு என்று எழுப்பப்பட்ட ஊழியம். நீ பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம். நீ சத்தியத்தினால் பெறாத விடுதலை நீ பெற முடியாதுன்னு சொல்கிறேன். மனம் திரும்புதல தான் இந்த விடுதலை பெற முடியும். அவனுக்கு வந்திருக்கிறது நோய், உனக்கு வந்திருக்கிறது வாதைக்கு நோய்க்கு வித்தியாசம் இல்லை. வாதம் எல்லாம் மனம் திரும்பினா தான் வரும். கர்த்தரோட மகா வாதியில் வாதித்தார் அபிமெலேக்கும் வீட்டாரையும் பார்வோனையும் வீட்டாரையும். அவனுங்கெல்லாம் பயந்துட்டு மனம் திரும்பிட்டானுங்க. வாதம் நின்றுச்சு. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க. இது அவங்ககிட்ட ஜெபம் பண்ண போகிறேன், இவங்ககிட்ட ஜெபம் பண்ண போகிறேன்ட்டு ஜெபம் பண்ணாலும் இது சரியாக மாட்டேன். காரணம் என்ன? நீ மனம் திரும்பணும் ஐயா. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த பார்ட்டிக்கு போவான். மறுபடியும் எந்த தவறு செஞ்சாலும் அதை தான் சொல்கிறேனே, சிங்கம் சிங்கம் கிழிக்கிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்க. டேமேஜ் ஆகுது வாழ்க்கை. பிரதிஷ்டைக்கு மீறி போகிறது. நான் பிரதிஷ்டையே பண்ணலை, இல்லை. உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். தாய்க்கும் சரி தகப்பனும் சரி அந்த பெயின் கொடுத்தா இருப்பாருங்க ஆண்டவர். எப்படி அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போவீங்க? ராசா நீ வேணால் பண்ணி தொலை, என்ன கூடாதுன்னு சொல்கிறேன். நான் தான் அது வராது சொல்கிறேன். யூ ஷுட் நாட் கெட் இன்வால்வ் இன் சச் மேரேஜஸ். அண்ணன் பெற்றது, தம்பி பெற்றது, தக்கச்சி பெற்றது, அக்கா பெற்றது, சொந்த பந்தம் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த இடத்துல வச்சுருக்காங்க முன்னே நின்று செய்ய போகிறீங்களா? நான் பின்னாடி நிற்கிறேன் ஐயா, கடைசியாக ஆளாக போகிறேன். இல்லை ஏதோ என்னால் அவன் நீ கல்யாணத்தில் எதுவும் செஞ்சான் அந்த காசு வரைக்கும் கொடுத்துட்றேன், என்னை கரைப்படுத்திக்க விரும்பலை. இந்த கல்யாணம் ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுறோம், அதாவது பிரச்சனை பண்ணி விட்டுறோம். சபை விட்டே போயிடுங்க நீங்கள், நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்படியே உங்களை திருவிழா கில்ட்டியாக இருக்கும். யூ கேனாட் ஏபிள் டு அட்டெண்ட் த ஹோலி கம்யூனியன். பயம் வேறு இருக்கும். இதனால் அநேக நித்திரை அடைந்திருக்கிறாங்க, வியாதிப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறப்ப இந்த காரில் வாங்கி அது ஒன்றும் இல்லை ஆண்டவர் சுத்த நல்வான் சாட்சி இருக்கிறப்ப ஆண்டவர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சோத்திரம். ஆமாம் அப்படி தான், உண்மை தான், ஆத்மா சொல்லும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோடனே ஐயோ என்னடா இப்படிலாம் சொல்கிறாரு, புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். சரி நான் இந்த வாட்டி எடுக்கல, அடுத்த வாரம் எடுக்கிறேன். அப்போயே தெரிஞ்சிடும். எடுத்துட்டா அதுக்கும் தெரிஞ்சிடும். அப்படி மறைச்சி எடுத்தாலும் அது காமிச்சு கொடுத்துரும் இல்லையா? வியாதி இல்லை
அப்போ எடுக்கலனாலும் இது ஆர்த்து மாதிரி தானே ஒரு பிணியில் இருக்குன்னு தெரியுதா? ஏன்னு அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு போயிட்டு எவ்வளோ போராட்டம் பாருங்கள். ஐயா, இது புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையிலே நீங்கள் இங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று இப்போது புரிந்து கொள்ளுங்கள். வந்திருக்கிறவர்களுக்கு தெரியும் இதனோட வழி என்னன்னு. இன்னும் வரவே இல்லைன்னா வாங்க தயவுசெய்து. இல்லை எங்கள் சர்ச்சில் இதெல்லாம் சொல்கிறது இல்லை, நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னீங்கன்னா எனக்கு தெரில. ஏதோ போகிறோம் வரோம் கம்முன்னு இருக்காங்க, ஏசு ஆசீர்வதிக்கிறாருன்றாங்க. இது என்னடா இவ்வளோ நேமனிஸ்டி, இவ்வளோ கட்டுப்பாடா? இது கடுமையான உபதேசம். இது ராஜரிக ஆசாரிய கூட்டம். நீங்கள் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி. நீங்கள் அப்படி புண்ணியங்களை அறிவிக்கிறது பெருசு இல்லை. முதல்ல வாழ்க்கையை கரைப்பட்டாமல் பார்த்துக்கணும். என்ன புரிந்து கொள்ளணும், பார்த்து நடந்து கொள்ளணும். வாலிபர் செய்கிற பழக்கத்தின்படி போய் செய்து அடிச்சது பாருங்கள். வாழ்க்கையில் வாய் மாறிடும், சுத்தம் இருக்காது. வாயை விட்டுருவீங்க. ஏதாவது மேட்டிமையான பேச்சு வந்துடும். நம்ம மேட்டிமே இருக்கக்கூடாதுன்னு நான் தெரியும், அறிவுக்கு தெரியும். அகந்தே ஆணவம்லாம் இருக்கக்கூடாது, இருமாப்பு செருக்கு இருக்கக்கூடாது, திமிரு இருக்கக்கூடாது. தாழ்த்தி 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 எங்கே தாழ்த்தி 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 தேவ சமத்தில் இருக்க வரைக்கும் கிருபை துதி ஸ்தோத்திரம் ஆண்டு ஆராதனை இப்படி போயின்னு இருக்கும். இந்த மாதிரி போய் அந்நியநோக்கத்தில் போய் பிணைக்கப்படுகிற பொழுது இந்த அறிவெல்லாம் இருக்கும். ஆனால் அவன் ஏதாவது சும்மா நம்மளை ட்ரிகர் பண்ணி விட்ருவான். நான் யார் தெரியுமானா, நான் யார் தெரியுமா உனக்கு, நீங்கள் பேச இப்படி தான் ஆரம்பிக்கும். கடைசியில் கை கலப்பு வரைக்கும் போய் வாழ்க்கையை போய் கண்ணு போய் மண் போய் மண்ணில் இருக்கிற மயிரெல்லாம் போய் எதெல்லாம் மகிமையாக கற்றுக் கொடுத்தாரு அனைத்தும் மண்ணாய் போனது. கண்ணுக்கு பிரியமாக இருந்தால் கடைசியில் மண்ணுக்கு தான் போச்சு. வாழ்க்கை நிலைக்கல. வாலிபர்களுடைய பழக்கம் அது என்ன பழக்கம்? அது சொல்கிறாங்க இல்லையா, அது வாலிபர்களுடைய பழக்கம். அந்த நாட்டில் அப்படி விருந்து செய்கிறது. பால் மறந்த உடனே ஆபிரகாம் கூட விருந்து செய்கிறான். அதான் சொல்கிறேனே, எல்லார் வீட்லேயுமே விருந்து செய்யலாம், தவறு இல்லை. இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும். ஆனால் யாரை அழைக்கிறீர்கள், எந்த முகாந்தத்தில் செய்கிறீர்கள், அது திருவிருந்த உங்களுக்கு பாதிப்புக்குள் ஆக்குறதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. யாரும் பின்னாடி சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துன்னு இருக்க போகிறது இல்லை. உங்கள் சுத்த நல் மனசாட்சி பொல்லாப்பு துர்க்குணத்தை எல்லாம் விட்டு விலகினாதான், புளித்தமாவை அப்புறப்படுத்தினாதான். பரிசராகிய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. பரிசை ஆவி இருக்குது, நம்ம வட்டாரத்தில் இருக்குது, சபையில் இருக்குதா இல்லையா? நம்ம பார்க்குறப்ப தெரியும், பரிசே இப்படி தான் இருப்பான். எல்லாமே போதிக்கப்பட்டது தான் அவங்களுக்கு. போகையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறார். நாளை ஆராதனையில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், நாளை மாலையில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இது போதும், கண்களை மூடி பார்க்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் போகையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருகிறது, வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது. ஈசாக்கு இதனால்தான் எங்கேயும் போகவில்லை, எல்லாம் அவனை தேடி வந்தது. கர்த்தருக்குள்ளே தன்னை காத்து கொள்ளுகிறார், எல்லாம் அவனை தேடி வருகிறது. ஆனால் நாங்கள் போய் தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லி போகிற பொழுது என்ன நடக்கிறது? என் தேவனே, உம்மை இழந்து விடுகிறோம் ராஜா. ரட்சிக்கப்பட்டதும் போதாதையா, உண்மையிலே நாங்கள் இருக்க வேண்டும். எங்களிலே நீர் உங்களிலே இருந்து நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் மகிமைப்பட வேண்டும். இந்த நாளிலே கர்த்தரை எழுந்தருளும். இயேசுவினை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரம் மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்